நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சிம்பிளாக வீட்டிலேயே செய்யக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரை. அதுக்கு வந்து நான் 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வானிலையில் ரொம்ப ஒட்டும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 2 பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைன்னா நீங்கள் தகுந்த மாதிரி சேர்த்து போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்தோடனே இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் இருந்தால் போதும். அப்படி செய்யும்போது நம்ம வானிலையில் ஃப்ரை பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒட்டாமல் நல்லா டோஸ்டடாக வரும். தண்ணி பாருங்க நல்லா இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் அப்படியே இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செய்யலாம். இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பபிள்ஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி கொதிச்சதுன்னா போதும். கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் போதும். 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு வாட்டி நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நல்லா காய்ச்சிட்டோன்னே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த வேக வச்சு ட்ரைன் பண்ண உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. உடஞ்சிட போது வந்து லைட்டாக கலந்து விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடுங்க வேகிற வரைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அடுப்பை வேணால் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. முக்கால்வாசி பக்கமாக வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி கரண்டிலே அமுத்தி பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா ஓகே. இது கொஞ்சம் முக்கால்வாசி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் போட்டுடலாம். அதில் ஃப்ளேம் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக வேக வச்சதுனால இது வானலில் எதுவுமே ஒட்டலை. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வானலி ஃபுல்லாக ஒட்டிக்கும். அப்புறம் நமக்கு வந்து பொரியலோட டேஸ்ட்டே வந்து போயிடும். அதனால் லைட்டாக சூடு பண்ணி அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாது. கொஞ்சம் நல்லாவும் ஃப்ரை ஆகும். நல்லா நமக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நான் ஏற்கனவே உப்பு மிளகாத்தூள்லாம் அளவாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துறேன். கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்களா எப்படி கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோவில் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் ஆகட்டும். இது சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் இதை பார்த்தாவே போதும் உட்காந்து கம்முன்னு சாப்பிட்ருவாங்க. அந்தளவு இதோட சுவையும் வாசனை கலர் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. கரெக்டாக பதம் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா இப்போ அந்த சுவையான ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க பார்த்தாவே போகிறோம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க.